அதிகாலையிலே ஸ்நானம் செய்துவிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே அந்த ஞாயிறு உதயம் அப்படிங்கிறதாரது இல்லையா, அந்த நேரத்திலே சூரியனை கண்டு வணங்குங்கள். அந்த செங்கதிர் அப்படிங்கிறது பரவிட்டு வருது இல்லையா, அந்த நேரத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு தியானத்தை செய்வதன் மூலமாக அப்படியே உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமியினுடைய பெயரை சொல்லலாம். ஓம் கம் கணபதியே என்று சொல்லலாம், அல்லது ஓம் நமசிவாயா என்று சொல்லலாம், ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லலாம். எதுவுமே தெரியலையா, ஓம் நம சூர்யாய நமஹா என்று சொல்லி கூட அந்த ஆதித்தனை கூட வணங்கலாம். இப்படி கண்ணை மூடிக்கொண்டு அந்த தியானத்தை செய்யும் பொழுது அந்த ஞானம் என்பது நம்முடைய உணர்விற்குள்ளாக இறங்குகிறது. இவை எல்லாவற்றையும் விட அந்த சூரியனைத்தான் ஆன்மகாரகன் என்று சொல்கிறார்கள். அந்த ஆன்மாவானது தெளிவடைகிறது. ஆன்மா தெளிவடைந்தாலே, ஆன்ம சுத்தி என்பது இருந்தாலே எல்லா விதமான வெற்றிகளும் தன்னால் வந்து சேரும். நம்முடைய உடலானது ஆரோக்கியம் பெறும்.